இன்றைய முக்கிய செய்திகள். ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரன் கோட்டையை மீட்குமா அமமுக? தமிழக அரசியல் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு வரும் வேளையில் தற்போதைய ஹாட் டாபிக் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட போகும் தொகுதி எது என்பதுதான். அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுகவிற்கு தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது எந்த தொகுதி? அந்த தொகுதிக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கும் என்ன தொடர்பு? டிடி தினகரனின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொகுதி ஒதுக்கீடு மற்றும் கூட்டணி பின்னணி. தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் அமமுக தரப்பில் சுமார் 13 தொகுதிகள் வரை கேட்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி 9 தொகுதிகள் வரை அமமுகவிற்கு வழங்கப்படலாம் என தகவல்கள் கசிகின்றன. இதில் 7 பொது தொகுதிகளும் 2 தனி தொகுதிகளும் அடங்கும். இந்த 9 தொகுதிகளில் மிகவும் முக்கியமானது தேனி மாவட்டத்தின் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி. ஆம், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் களம் காணப்போகும் செய்திதான் இப்போது தென் மாவட்ட அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டிப்பட்டி அதிமுகவின் கோட்டையும் வரலாறும். ஏன் ஆண்டிப்பட்டி இவ்வளவு ஸ்பெஷல்? ஆண்டிப்பட்டி என்பது வெறும் தொகுதி அல்ல, அது அதிமுகவின் உணர்ச்சிகரமான கோட்டை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கடந்த 1984ஆம் ஆண்டு உடல்நலம் குன்றி அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தபோதே இந்த ஆண்டிப்பட்டி மக்கள் எம்ஜிஆரை மாபெரும் வெற்றி பெற செய்து முதல்வராக்கினார்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா, அதேபோல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2002 மற்றும் 2006ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்களில் இந்த தொகுதியை தான் தேர்ந்தெடுத்தார். அங்கிருந்து தான் அவர் தனது அரசியல் ஆளுமையில் நிலைநாட்டினார். ஜானகி அம்மாள். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் போட்டியிட்டதும் இதே ஆண்டிப்பட்டியில்தான். ஆனால் அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் என்பது ஒரு கசப்பான வரலாறு. இப்படி 3 முதல்வர்கள் களம் கண்ட அதிமுகவின் பாரம்பரிய கோட்டையை தற்போது டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கியிருப்பது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பக்கம் உற்சாகத்தையும் ஒரு பக்கம் சிறு அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. சமூக காரணியும் தினகரனின் திட்டமும். டிடிவி தினகரன் ஏன் ஆண்டிப்பட்டியை தேர்வு செய்தார்? இதற்கு பின்னால் ஒரு பலமான அரசியல் கணக்கு இருக்கிறது. சமூக கட்டமைப்பு. ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தவரை வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பது முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள். இங்கு சுமார் 30% அதிகமான வாக்குகள் இந்த சமூகத்தை சார்ந்தது. டிடிவி தினகரன் அந்த சமூகத்தின் ஒரு முக்கிய தலைவராக பார்க்கப்படுவதால் அது அவருக்கு பெரும் சாதகமாக அமையும். பழக்கமான களம். டிடிவி தினகரன் ஏற்கனவே இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பெரியகுளம் தற்போதைய தேனி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக இருந்தவர். இதனால் தொகுதி மக்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு உண்டு. முந்தைய சவால்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் அவர் தோல்வியடைந்திருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியோடு களம் இறங்குவது அவருக்கு புதிய தெம்பை கொடுத்துள்ளது. சவால்கள். திமுக மற்றும் அதிமுக உட்கட்சி பூசல் எல்லாம் சாதகமாக தெரிந்தாலும் சில சவால்களும் தினகரனுக்கு காத்திருக்கின்றன. தற்போது ஆண்டிப்பட்டி தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் திமுகவின் மகராஜன். கடந்த 2019 இடைத்தேர்தல் மற்றும் 2021 தேர்தல்களில் திமுக இங்கு தொடர்ந்து வென்றுள்ளது. எனவே திமுகவின் அந்த வெற்றி பயணத்தை தடுப்பது தினகரனுக்கு முதல் சவால். மற்றொரு பக்கம் அதிமுகவின் கோட்டையை அமமுகவிற்கு விட்டு கொடுத்ததில் உள்ளூர் அதிமுக நிர்வாகிகள் சிலருக்கு தயக்கம் இருக்கலாம். எம்ஜிஆர் அம்மா வென்ற தொகுதியை தாரை வார்க்கலாமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் டிடிவி தினகரன் தனது பழைய நண்பர்களையும் அதிமுக நிர்வாகிகளையும் எளிதில் அரவணைத்து செல்பவர் என்பதால் அந்த தடையை தாண்டி விடுவார் என அவரது ஆதரவாளர்கள் நம்புகின்றனர். ஆக ஆண்டிப்பட்டி மீண்டும் ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறியிருக்கிறது. தனியாக நின்றாலும் கூட்டணியில் நின்றாலும் ஆண்டிப்பட்டியில்தான் என் லக்கு என்று தினகரன் முழங்கியது இப்போது நிஜமாக போகிறது. அதிமுகவின் கோட்டையில் அமமுகவின் கொடி பறக்குமா அல்லது திமுக தனது பிடியை தக்க வைத்துக் கொள்ளுமா? மக்களின் தீர்ப்பு என்ன என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.